இவர் வாட்டுக்கு முங்கு நீச்சல் அடிச்சு டிமில் டிமில் அடிக்கிறாரு. அங்கே டால்ஃபின்ஸ் டால்ஃபின்ஸ் யூ ஆர் மை ஃப்ரெண்ட் ஐம் நாட் லுக்கிங் ஃபார் யூ ஓகே யூ ஆர் மை ஃப்ரெண்ட் கோ தட் சைடு. இவர் வந்து பார்த்தீங்கன்னா விரால் மீன் மட்டும் பார்த்தீங்கன்னா அப்படி பிடிச்சாலும் அது வாட்டு வழி போகுது. என்னையா கண்ட்ராக்ட் கதை நீங்கள் வாட்டு வழி போயிட்டுருங்க. ஃபிஷிங்னா நீங்கள் உங்களுக்கு தெரியுமா? எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் டால்ஃபின்ஸ் இல்லை உங்களுக்கு தெரியுமா தெரியாதா? வாட் யூ நோ அப்படின்ற. ஐயோ நீங்கள் இப்படி போட்டு அப்படி பிடிக்காதீங்க, எங்களை எப்படி பிடிங்க அப்படின்றாங்க. யார்? விரால் மீன். சாக்கு போட்டு பிடிங்க, ஜாலியாக இருங்க அப்படின்றாங்க. சாக்கு போட்டு ஜாலியாக என்னையா கண்ட்ராக்ட் கதை சரியா போடுறேன் இல்லையா? அங்கேருந்து ஜம்ப் பண்ணிட்டு ஆட்டுக்கு ஏனிப்படியில் கிலோ வச்சு நான் ஆட்டுக்கு 6 மணி கண்ணு இல்லையா கண்ட்ராக்ட் கதைன்னு. இருட்டாயிடுச்சே, நான் வீட்டுக்கு போய் சமைக்கணும். அங்கே வேறு பார்த்தீங்கன்னா அங்கே டால்ஃபின்ஸ் இருப்பாங்க, அவங்க ஸ்நாக்ஸ் வைப்பாங்க. அவங்க ஸ்நாக்ஸ் கட்டினா கேக் கொடுப்போம், ஜாலியாக இருப்போம், எல்லாம் ஐஸ்கிரீம் கொடுப்போம், ஜாலியாக இருப்போம். ஓகேப்பா விரால் மீனை எப்படி குழம்பு வைக்கலாம் அப்படின்ட்டு இவங்க யோசிக்கிறாங்க. யார்? தனிக்காட்டு ராஜாவும் விரால் மீன் உட்காந்து யோசிக்கிறாங்க. தனிக்காட்டு ராஜா சொல்கிறாரு ஃபஸ்ட்டு நீங்கள் இதை போடுங்கன்றாரு. அவர் விரால் மீன் அவங்க மட்டும் பார்த்தீங்க நீங்கள் அப்படி போடாதீங்க, கான்செப்ட் வேறங்க அப்படின்றாரு. ஸ்கிரிப்ட் வேறங்கன்னா இல்லை, தனிக்காட்டாக சொல்கிற மாதிரி கேளுங்க. இல்லைங்க ஃபஸ்ட்டு வந்து கொஞ்சம் என்னது நெய் ஊற்றிக்கோங்க. எப்போ நெய் ஊற்றுறல எல்லாமே என்ன கண்ட்ராக்ட் என்ன ஒமேகா ஃபேட் ஆசிட் என்ன கண்ட்ராக்ட் என்ன நீங்கள் என்ன வச்சுருக்கீங்க அப்படின்றாரு.